நினையும் தூயமுடன் மனதில் நான் ஆயப்பன கலைகள் அருமத்து நினையும் தூயமுடன் மனதில் நான் இந்த இடத்தில் பார்க்கும்போது அற்புதமாக காட்சி அளிக்கின்றது. எங்கு பார்த்தால் நீரோடை, நீர்வீழ்ச்சி, பச்சை பசை என்று ஒரே பசுமை, இப்படி பசுமாஞ்சலமாக தென்படுகின்றன. இந்த இயற்கையின் படைப்புக்கு எந்த ஓவியம் தான் போட்டி போட முடியும்? ஒருபோதும் முடியாது. இருப்புடன் வாழ்ந்த பெருமளையும் அது என்று வரும்போது இப்படி வல்லகை அமைந்திருப்பது எத்தனை சிறப்பு, எத்தனை சிறப்பு! இதற்கெல்லாம் யார் காரணம்? இந்த பூமி தாய் அல்லவா? கை தாய் என்று போற்றுவோம், மெய் தாய் என்று போற்றுவோம், செவிலி தாய் என்று போற்றுவோம். ஆனா பெற்ற தாய் மட்டும் ஒரு வார்த்தை கூட சொன்னா எடுத்தெறிஞ்சு போற இந்த காலத்தில் என்ன தவறு செய்தாலும், என்ன தப்பு செய்தாலும், என்ன வன்கொடுமை செய்தாலும் நம்மளை எல்லாம் பாரபட்சமா சுமக்கின்ற அந்த பூமி தாய், அவளுக்கே முதல் பெருமை என்று தாயில்லாம நான் இல்லை, நானே எவரும் பிறந்ததில்லை, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் நம்மை சுமக்கின்றாள். தானே எவரும் பிறந்ததில்லை, நமக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் நம்மை சுமக்கின்றாள். We're
நாடும் நீயும் அவன்தான் அகத்தை அடிப்பான் ஆத்தாளை கொடுப்பான் அகத்தை அடிப்பான் ஆத்தாளை கொடுப்பான் அவன்தான் நல்லை மகன் அந்த தாய் அவனை நான் இல்லை அவனே இருந்ததில்லை இன்னொரு தாய் இருக்கின்றான் நம்மை சுமக்கின்றான் நல்லவர் நன்றி என்ற சொல்லுக்கு இலக்கண மாணவர் எந்த சமயத்தில் இந்த வள்ளியிடவே நம்மிடத்தில் எடுத்துரைத்து சொன்னார்கள் அது முதல் இந்த மனம் கட்டை கிடக்காமல் என்னைக்குமே இழுத்து வந்து சும்மா கிடந்த சொல்லை எடுத்து சூட்சம மந்திரம் சொல்லிக் கொடுத்து கம்பா கரையில் மண்டத்தை செய்து கவியிலே வாசம் பொழிந்து சந்தமும் நாடனும் போதிலே இன்ப தேர்ந்து பாய்ந்து காது என்ற இசையில மயங்கி அழகிய மிதிலே நகரினிலே அழகிய மிதிலே நகரினிலே யாருக்கு அமிராமி காத்திருந்தார் அழகினும் ராமன் மனமேலே பாதையை அவள் பார்த்திருந்தார் பாதையை அவள் பார்த்திருந்தார் அழகிய மிதிலே நகரினிலே ஆசை இல்லாத அபிராமியா என்ன ஆசை? சொத்து ஆசையா? சொத்து ஆசையா? அம்மா
உலக நன்மைக்காக இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் கண்டையும் செய்து விடுது. காட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, உள்ளம்போர் வரவேற்று. ஆமா, உள்ளம்போர் வரவேற்று அந்த ராஜ்யம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுவா அம்மா மாடி. அவ என்னைய நினைச்சு, அபி என்னைய நினைச்சு சொன்னால எப்ப வருவாரு, என்ன வருவாரு, எப்ப ஆட்டு வருவாரு அப்படின்னு கொண்டு வருவாரு அப்படின்னு கூட சொன்னால இல்லையா? என்ன அதான் நடிப்பு சின்ன பொண்ணுதான் அபிராமி, சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா மாறி. நான் என்ன கேட்டேன் உன்னை யாரு கேட்டேன்? என்ன பயமுறுத்துற? வேடுவருக்கு பிடிக்கிற வேலை இல்லைன்னா அப்படியே போட்டு அமுக்கிற பிடிக்கிற வேலை சைஸா ஊதி பிடிச்சு பாருங்க, உசுரோட பிடிச்சு பார்ப்பேன். நீங்க அதிக போங்க. ஏதாவது சேட்டை பண்ணா, திமிர் பண்ணா, இல்ல அத்தமே நடந்தா என்ன பண்ணுவீங்க? பொங்க போற அமுக்கு நீங்க. ஆமா அமுக்குவீங்க. நம்பணும். என்ன இருக்கு? சும்மா போய் சொல்லிட்டே தெரியாது. என்ன இருக்கு? சும்மா போய் சொல்லிட்டே தெரியாது. பெரிய கபடி பிளேயர் இப்படியா மாத்தி ஒரு அடி தூளி அடிச்சுன்னு வச்சு கபடி ஆடுறது மஞ்சள் ஓடி இல்ல லைட்டா ஒரு இன்ச் சேர்த்து அடிவேன். இல்ல இல்ல ஒரு அடி சேர்த்து அடிவே முன்னாடி அடிச்சு பாரு. உயிரின்னு வேணும்ல. ஆமா உசிர்ந்த அதுல உசிர்ந்ததே வேணும் இல்ல. ஆமா சரி. வேணும்னு சொன்னேன். எதுக்கு வந்தியா? மான் பிடிக்க. எந்த மானம் பிடிக்க? எல்லா மானம் பிடிக்க மாட்டேன். அப்படியா? அதாவது மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு. ஆமா மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு. அப்பேற்பட்ட மான். ஆமா நான் தோட்டம் வந்திருக்கேன். அடிச்சிருப்பேன்.
எங்கேயாவது வரியா? வேலூர்ல இருந்து வரேன், மதுரை மேலூர்ல இருந்து வரேன். கொட்டாமணி மேலூர். ஆமா, அதுக்கு அங்கிட்டு இல்லை, கொட்டாமணி இங்க தான் இருக்கு. அங்கே இருந்து வரியா? ஆமா. சரி சரி. ஆமா. உங்க பேரு? சரை என்ற தப்பை, வண்ணமினா காடு, சரவண வேண்டும். மோத்தவங்க அப்ப பேரு? அப்ப என்ன இப்ப இந்த ஊர்ல சொல்லியா இருங்க. இந்த ஊர்ல ஒரு சின்னோண்டு பையனை பாக்குறோம். அதுவே ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கேன், வம்பளுக்கு இருக்கேன். நம்ம என்ன கூப்பிட்டு தம்பி தெரியாது. எந்த ஊர் தம்பி? பார்த்தவங்க அப்ப பேர் என்ன? அந்த மாதிரி பார்த்தவங்க பேர் என்ன? அத்தா பேர் ஆதியும் அவளே, ஓஹோ, அந்தமும் அவளே, பூதியும் அவளே, இந்த உலகம் அவளை அபிராமி. அபிராமி இன்னும் எல்லாரும் ஒரே தான் கண்டுட்டீங்க ஏலத்துல. கிடைச்சது அதுக்கு எல்லாரும் அதனால அபிராமி காய்ச்சல் அவள்தான், நான் நோக்குறது அவள்தான். அப்படியா? அதை விட பாட்டிக்கிறீங்க. ஏன் எங்க அண்ணன் தாய குழப்பில் தேடலையா? சரி. உங்க அப்பா பேரு? சடையன். சடையன். ஆமா. இப்ப மாலை பூஜை வந்துருக்கியா? சடையன் என்ன தெரியுமா? என்ன சடை போலதான் இருக்கும். அவுத்து விட்டா ஒன்னே உலகத்தை முடிப்போம். அவ்வளவு பெருசு. ஒரு சமயம் ஒரு கோயில்ல பெரிய பூசாரி இருந்தா, நம்பிக்கையான பூசாரி, நாணயமான பூசாரி, நல்ல நிலையான பூசாரி. அப்ப அவர் பூசாரி அவர் குடும்பம் இருக்குல்ல, ஆமா, அந்த குடும்பத்துல அவர் மனைவி ரொம்ப பிரியமா இருப்பாங்க. யார் மேல? பூசாரி மனைவி பிரியமா இருப்பாங்க, பூசாரி மேல. பூசாரி மேல. சரி சரி. அப்ப என்ன பண்ணாரு, அந்த கோயில் நகையெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தான் சுத்தம் பண்ணுவாரு, அப்பப்ப கவனிப்பாரு. ஆமா. அப்ப இந்த கூட வந்து நம்ம என்ன பண்ணிச்சான், அந்த நகையை பார்த்து ஆசைப்பட்டு எவ்வளவு அருமையா தடவை ஐயா, நீ தள்ளி என்னப்பா, நீ என்னையவே இந்த தடவை தடவுறிய உன்னை நம்பி இன்னும் வண்டியில கொடுக்க கூடாது. ஆனா இருந்தாலும் பெண்ணா மனசுல இங்க இடம் பிடிக்கணும். இங்க இடம் பிடிச்சா அப்புறம் எங்கதான் பிடிக்கும்? வேண்டிய வரக்கூடிய நான் இறங்கி நடந்து வரலாட்டா சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணாலும் நீங்க ஒரு நாளைக்கு அந்த நகையை நான் போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு நாளைக்காவது இந்த கோயில் நகையை சாமி நகையை நான் போட்டு பார்க்கணும். ஓஹோ அப்படின்னு ஆசைப்பட்டு யார்கிட்ட கேட்டாங்க? புருஷன் கேட்கிறாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் சாமிக்கு சொந்தமானது, இதெல்லாம் நான் போடணும்னு சொல்லி எவ்வளவு மறுத்து பாக்குறாரு. கேட்கல பொம்பளை ஆசை எப்படி கேட்கும்? எவ்வளவு மறுத்து பாக்குறாரு, முடியல. அப்ப என்னன்னு சொல்லி இந்த மனைவி ஆச்சு அப்படின்னு நம்பிக்கையான பூசா தானே, கோயில் திறப்பு சாமியெல்லாம் வரதான் இருக்கும். அப்ப ஒரு நாள் என்னோட இவர் மனசு வாங்கி ஆசைப்பட்டு அந்த நகையெல்லாம் அழைத்து வந்து அந்த மனைவி போட்டு அப்படியே அழகு பார்த்தான். ஓஹோ, எப்படி மனைவி போட்டு அழகு பார்த்தான். அழகு பார்த்துட்டு திரும்ப அதே மாதிரி அந்த நகையை வச்சுட்டாரு. அதுல ஒரு மசரு இல்ல, மசரு யாரு மசரு? கொண்டாட்டி மசரு. கொண்டாட்டி அந்த மசரு ஒரு மசரு இப்படியே அந்த நகையில. ஓஹோ, அப்ப நரங்க பிறப்பான இருப்பாங்க இல்லையா? ஆமாமா. பார்க்கும்போது அந்த நகையில முடி இருந்திருக்கு. ஏப்பா இந்த நகையில முடி இருக்குது, இங்க முடி இல்லையே, இது பெண் முடியாச்சு எப்படி சந்தேகப்பட்டாங்க. ஓஹோ, சந்தேகப்பட்டு என்ன பண்ணாங்க? சோதனை பண்ணுவாங்க. சோதனை பண்ணாங்க. சோதனை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த உண்மை தெரிய வருது. பகவானே, இறைவனே, நான் விடுத்தவரும் செய்யலையே, ஏதோ ஒரு ஆசை கட்டுப்பட்டுன்னு சொல்லி அந்த சடையை வேண்டார், பகவான் வேண்டார். ஓஹோ, அப்ப வேண்டி சோதனை வரும்போது பகவானுக்கு முடியலையே, எவ்வளவு முடியலையே, சடை இல்லையே, இந்த நகையில எப்படி சடை வந்துச்சு அப்படின்னு சந்தேகப்பட்டு எல்லாம் ஒன்று கூடி விசாரணை பண்றாங்க. அப்ப இவருடைய சொல்ல தவிக்கிறாரு. இருந்தாலும் சரி, போய் வாங்க, போய் திறங்க, சுத்தம் பண்ணுங்க. பார்க்கும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகவான் வெள்ள சடையா தொங்குச்சான் பகவான் முடியும். ஓஹோ, பூசாரியை காப்பாத்துறதுக்கு, பொண்டாட்டியை காப்பாற்ற, பூசாரியை காப்பாற்ற, பொண்டாட்டியை காப்பாற்ற, அஞ்சு தொங்குடாத்திலே பொண்டாட்டியை பொண்டாட்டி முடிஞ்சு காப்பாற்ற. ஓ, அப்படி சொல்லு. நீ முடிஞ்ச சொல்ல முதல்ல சொல்லு. அப்படியா? பொண்டாட்டி உங்க யாரு? பொண்டாட்டி நீ பொண்டாட்டியில இரு, வேற எந்த யோசனை வச்சுக்கிறாரு. மாப்பிள்ள அப்பா மறுபடியும் கனவாப்பா. ஆமா, தெரிஞ்சு வச்சு. நான் நீங்க மானெல்லாம் தேடி வரல, நீங்க ஏதோ பொம்பளை பிள்ளை தெரிய வந்திருக்கிறீங்க. தம்பி நாளாச்சு தம்பி. எப்பா ஐயா, தம்பி நாளாச்சு. இல்ல இல்ல Come on.
வந்தவங்கள வரவேற்பு கொடுக்கணும். இந்த பிள்ளை வந்து சேவத்த பிள்ளைன்னு சொல்லாத. காலை மூஞ்ச வலிக்கிட்டு பாரு. ஆமாங்க, நான் கருப்பு, அண்ணன் ரொம்ப சிகப்பு. இல்ல இல்ல ஐயா இப்பதான் புதுக்கோட்டை கொண்டு வர முடிவு பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பண்ணினா புதுக்கோட்டை பக்கம் வராது. அண்ணா சின்னண்ணா பெரியண்ணா என்ன பண்ணாரு? சின்னண்ணா கருத்து அதில் படல. நீ மாத்தி இங்கே சொல்லி வருத்தப்படாத. இதா சொல்லுங்க சீக்கிரம் அண்ணா. எப்போதுமே ஒரு பிள்ளைய நீ சொல்லு, நான் என்ன என் தங்கச்சின்னு. அது உனக்கு அன்பே இல்லை. நான் புரிஞ்ச தூக்கம் வருதுல புலம்பாவது 5 மணி வரைக்கும் அதுக்காக புரிஞ்ச வேற வெட்டிடுவேன். சரி இது யாரு? ஒரு பிள்ளைய பார்த்த உடனே என்ன போறேன்னு கேட்கணும். தூக்கி போட்டு கருப்படுத்திட்டு எனக்கு என்ன போறேன்னு கேட்கக்கூடாது. அடுத்து ஏன் தங்கச்சி தங்கச்சி வரல போனே எல்லாரும் நடத்தி காசு தர மாட்டாங்க. கூடலூர் குண்டவள்ளி பாட பிடிக்க வந்தவள்ளி Thank you.
பார்த்து செய்யுங்க. என்ன பார்த்து செய்யணும்? என்ன பிரச்சனை? அத்தாச்சி ஏய் தங்கச்சி ஆமா அத்தாச்சி 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 என்ன கூட உன மச்சான் என்ன எல்லாம் இப்படி காமிக்கிறீங்க? வர்றது பூரா அம்புட்டு இதே குழப்பமா தெரியுங்க. இல்லம்மா என்ன நமக்கு அண்ணங்களுக்கு என்ன அத்தாச்சின்னு கேட்டேன். தப்பா நினைக்கிறேன். நான் அப்படி சொல்லலாம். வர்றது பூரா அபிராமி அத்தாச்சி அபிராமி ஆளுங்களை பார்த்துக்கிட்டு போ. ஏய் அப்படிலாம் நான் பண்ணுவோமா? என்ன கொட்டுக்கூடிய கவுத்த மாதிரி பாவடை போடுங்க. ஏ என்னடி பாவடை எடுக்கிற மானகட பேல எவ்வளவு பாவடை தங்கச்சி பாவடை உங்க கூட ஒரு பாவடை எடுத்து உள்ள போட மாட்டேன் தூக்கி மாட்டேங்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவரை வேடூர் வந்திருக்கேன். வேடூர் நீங்க என்ன வேலை? வேடூர் மார்க்கெட் வந்திருக்கேன். மானிங்க வந்திருக்கா? அல்ல அவர் விட்டதை நீ பாத்தியா? பார்க்கல. ஏன் பாக்கல? தூங்கிட்டேன். அப்பா பொறுப்பா காவலுக்கு அனுப்பினா தூக்கிட்டேன்னு சொல்றேன். வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல சோத்தை தானே திங்கிறேன். அப்புறம் சுண்ணாம்பு ஏத்திக்கல. அதே தின்னு. நாக்கு தானே. சரி வந்தவருக்கு தகுந்த வரவேற்பு. திருவாசகமா சொல்றேன் ராஜா. அண்ணா இனப்பற்று மொழிப்பற்று ஜாதி பற்று சன்னியாசி கொண்டு நீங்க சொல்லி கேட்டிருக்காமே அவர் ஏன் நீங்க சொல்லி கேட்கல? தலைவீடு தான் கேட்கணும். ஏன் நீங்க சொல்லி கேட்க மாட்டாங்க? ஏன் நான் கேட்க மாட்டேன். விருந்தாடி வந்தவன் பொண்டாடியை கெடுத்தானா? இங்க பாரு உன் பொண்டாடிக்கு ஆறு தெருவில் போற ஆறு சீக்கிரம் விற்க வேண்டியது. ஐயா ராசா அருள் அருள் எங்கிட்டு பார்த்து கொடுத்தா அதப்பா குடும்ப பிரச்சனையா? ஓ இங்கிட்ட ஒரு குடும்பம் மான்குட்டி தேடி வந்தா என்ன சொன்னாரு? யாரும் கேட்டு வரீங்க? இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் சொன்னீங்கன்னா முடிஞ்சால் எங்களால் இயன்ற உதவிகளை செய்ய காத்திருவோம். முடிஞ்சா செய்வோம், முடியலன்னா நாங்க தான் செய்வோம். மற்றவங்களை செய்ய விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா எங்க அண்ணன் மாதிரி நினைச்சுட்டீங்களே. கழுத்த வலிக்குது. நல்ல வளர்த்தி நல்ல வாழ்க வளம் நல்ல வளர்வு. நீ இன்னும் நல்லா வளர்ந்து வருவ. சரிங்கண்ணா வாங்க. என்ன பகவான் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கண்ணா. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் மற்ற வேலைகளை கவனம். நீ தங்கச்ச பிடிக்கிற மாதிரி பிடி, கொண்டாடி பிடிக்கிற போ. என்னடா அண்ணனே கூப்பிடுறேன். அவரையே தனியா கிடந்து புலம்பி இருக்கிறாரு. சொல்லு. வந்துடுறியா? தெரியும் பத்திரமா இருங்க. அம்மா ரொம்ப கோபகரமா இருப்பாங்க. அண்ணா போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இருங்க. போயிட்டு வாங்க. சொல்லுங்க. அருமையான பாடல். வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. எப்படியும் பிறந்தாலும் கற்றோரை வருக என்ற பழமொழிக்கு வரவேற்று ஆடியும் காட்டினார்கள், பாடியும் இனப்பற்றோடு மொழிப்பற்றோடு நாட்டுப்பற்றோடு தேசப்பற்றோடு வரவேற்ற காரணத்தால் இனம் மொழி என்று சொல்ல கிடங்க செய்ய நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது இன்னும் பிரச்சனை இல்லை. அது ஆணும் வாழ்க்கை இனியது. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது. அது வாழ வேண்டும் ஆணும் வாழ்க்கை இனியது.
இளநீ கொடியும் நாட்டிலும் திருக்கோவில் திறந்தோடும் தொண்டை நாடு பெரியது அதிகமாக வேண்டுமான வார்த்தை கொடியது அறிவுடைய ஒரு ஆபத்துக்கு அறிவா அறிவலா ரத்தரி கல்லாதார் அறிவால் வேண்டு நீங்க கைவகை நிலத்தில் முதலிடம் ஆண்டோர் வகிச்சிட்ட புகலிடம் சான்றோர் நோண்டு போட்டு புரிஞ்சு இந்த புரிஞ்சில சரியான பதவி கிடைச்சிருக்கு தலைவி என்ற பதவி நல்ல இடத்துல வந்திருக்கேன். அதனால இந்த இடத்துக்கு ஒரு முறையா வந்திருக்கேன். அப்படி வந்த என்ன அவர் விருந்தாளியாக மறைச்சு வரவேற்பீங்க. நம் விருந்தாளியா வந்த என்ன நெருங்கையோடு அனுப்புங்களா ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? இது ஏன் நான் கேட்கிறேன்னா பலவன்னு பேச விரும்பல. உங்க நாட்டின் பெருமை சொல்றேன். கரும்பு திங்க கூலி கொடுத்த நாடு தொண்டை நாடு. சாப்பிட்டு விட்டு திங்க விட்டு அது கூலியும் கொடுத்த நாடு உங்க நாடு. பருந்தின் பசிக்காக புறவன் இடக்காடு தன் கசையை அறுத்து கொடுத்த நாடு உங்க நாடு. அந்த நாட்டில் பெருமை சொல்லியிருக்கேன். அதனால அந்த வகையில விருந்தாளியை வந்து என்ன பெருங்கையோடு அனுப்புங்களா ஏதாவது கொடுத்து அனுப்புங்களா? விருந்தாளிய வந்து என்ன வெறுங்கையோட இருப்பீங்களா இல்ல ஏதாவது கொடுத்து எதை கொடுக்கறது? வெச்சவன் தான் எடுக்கணும், வெடி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். ஒரு பொருளை ஒரு இடத்துல தொலைச்சவனா அந்த இடத்துல தான் தேடணும். போட்டது ஒரு இடம், தேடுறது ஒரு இடம் கிடைக்குமா? என்னத்தை தொலைச்சு மான்குட்டிய என்னத்தை ஆள் சொன்னது? மான்குட்டிய நான் சொன்னா மான்குட்டியே வேற நான் சொன்னா அப்படி எங்க அண்ணன் சொன்னாரு. நான் நீங்க சொல்லு. எங்க அண்ணன் என்ன சொன்னாரு? மான்குட்டியை தேடி வந்திருக்கீங்க, மான்குட்டியை தேடி வந்திருக்கேன்னு அண்ணன் சொன்னாரு. அவன் விட்டதை நீ பாத்தியான்னு நான் கேட்டேன். கேட்டேன். அப்ப நான் சொன்னதா கேக்குறீங்க? எங்க அண்ணன் சொல்றதா நான் கேட்க முடியும்? நீங்க யாரு? நான் சொல்றேன். நீங்க என்ன மாமனா மச்சானா? உங்க யாரு நீங்க? ஒரு அதாவது ஒரு குடும்பத்துல பிறந்து சரி சொல்லுவாங்க வண்டியை காலம் வரை தாய் தந்தை கட்டுப்பட்டவர். சரி அதாவது மற்றவருக்கு மாலையிட்டு விட்டால் கட்டிய கணவருக்கு கட்டுப்பட்டவர். ஏங்க 13 வயசுல மாறி போயிடுறாங்க. எப்படியா? 3 வயசு 4 வயசு 5 வயசு ஏத்துக்கிறாங்க. சரி 13 வயசு வந்தாலே பெத்த பாசம் மறந்து போயிருங்க. அதுக்காக அடுத்த பாசம் மறந்து போயிருங்க. இல்ல அதுக்காக சகோதர பாசம் மறந்து போயிருங்க. அதுக்காக அண்ணன் சொன்னா ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுங்க. இப்ப நான் கல்யாணம் ஆயிடுச்சா கேட்டது பாரு. கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. யாருக்கு? எனக்கு. அது பக்கத்து வந்துட்டீங்க. அது வர்றேன் இருங்க. கேட்ட கேட்டங்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். பக்குவத்துக்கு வர்றேன் வரல அப்படி கேட்டா அப்பா பிரச்சனை. நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவங்க பிறந்தது பெற்றவங்களுக்கு சொந்தம், வளரும் பொழுது கூட பிறந்தவங்களுக்கு சொந்தம். அவங்க சொல்லி கட்டுப்பட்டு நடக்கணும். திருமணமானால் கட்டிய கணவனுக்கு சொந்தம், அவன் சொல்லுபடி கேட்டு நடக்கணும். ஆனா இருங்க நீங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஊடால சம்மந்தம் இல்லாம பேசக்கூடாது. புரியுதா? இருக்கிறது கொஞ்ச நேரம். அதுக்காக நீங்க சொல்றதுக்கு தலையாட்டுறவன் நான் சொல்றீங்களா? தலையாட்டுற வேற வச்சு ஈனவன வருவான். அங்க போய் சொல்லணும் உங்க சேட்டையெல்லாம். புரியுதா? நீங்க சொன்னதுக்கு தான் விளக்கத்தை நான் கேட்கிறேன். ஆனா இந்த இடத்துல அவங்க சொன்ன கேட்கணும். இப்போ நீ அண்ணன் பாதுகாப்பு தான் நான் இருக்கேன். அப்ப என் அண்ணன் சொல்றதா நான் கேட்க முடியும்? மாப்பிள்ளை தேடி வந்திருக்காரு அண்ணன் சொன்னா அதுக்கு அர்த்தம் பண்ண நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டு அவன் சொன்னதெல்லாம் கேட்பீங்களா? அவன் சொல்றதான் நான் கேட்பேன். இஷ்டம் தான் நெல்லுங்க. இடத்த காப்பிட்டு போயிட்டே இருக்கணும். இடத்துக்கு தலைவி நானு. எனக்கு பொறுப்பு இருக்கிறதால தலைமை பொறுப்பை கொடுத்து எங்க அப்பா காட்டுக்கு என்ன காவலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. புரியுதா? நீங்க உடனே சித்தம் போங்க சிவம் போங்க சத்தம் போட்டா செல்வாங்கன்னு கண்டதெல்லாம் பேசுறது நீங்க இங்க வரல. பேச மாட்டேன். என்னது இப்ப நான் கேக்குறேன். வேடு வருதானே? வேடு எங்க வந்துருக்கு? ஆமா. மாமா எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையில. இது எந்த இடம்? வெள்ளிமலை. வெள்ளிமலை இருந்து வேலுமலை வரைக்கும் எத்தனை காத வழி? ஒரு 20 காத வழி. சரி, அங்கே இருந்து இது வரைக்கும் மான்குட்டியை தேடி ஓடி வந்திருக்கீங்களே, ஏன் மான உங்களால பிடிக்க முடியல? காலம் தர வேண்டும். பார்த்த உடனே அடிக்கிறது. நல்ல நேரம் பார்த்து பிடிப்பாரு. இங்க வாங்க. சொல்லுங்க. ஆத்திரக்காரன் புத்தி மட்டும் அவசரக்காரங்க சிந்தனை போகணும்னு சொன்னாங்க. ஆத்திரப்பட்டு நடத்துறாங்க. ஆடு வந்து நகர் வந்து உலை வந்து அத்தனை வந்து ஒரு காலத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன சொல்ல வரீங்க? நீங்க இப்ப வந்து அண்ணன் சொல்ல கேட்டேன்னு சொன்னீங்களே, இது அந்த வயசா? அந்த வயசு தான் கிடையாது. இருங்க. எந்த இப்ப எவன் பேச்ச கேட்கணும் என்ன சொல்றீங்க? இருங்க. இல்ல பெரியவங்க வந்திருக்கீங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவன் திருமணம் முடிந்த பிறகுதானே கணவன் பேச்ச கேட்கணும். அப்ப வயசு வந்துட்டு அண்ணன் பேச்ச கேட்க மாட்டேன்னு நம்ம தெரிகிறது நடக்கலாமா? ஒரு குடும்பத்துல இருங்க. உள்ள சொல்லுங்க பேச்சு என்ன உள்ள சொல்லுங்க. உள்ள சொல்லுங்க. ஒரு சொல்லாம உண்மை பிறப்பதில்லை. ஒரு விஷயம் நிலையில்லாம ஒரு விஷயம் வயசு இருங்க.
எத்தனை வயசானாலும் பெத்தவங்க கூட இருக்கிற வரைக்கும் பெத்தவங்க பேச கேட்கணும். கூட பிறந்தவங்க கூட இருக்கிற வரைக்கும் கூட பிறந்தவங்க பேச கேட்கணும். எனக்கு 20 வயசு ஆயிட்டு 25 வயசு ஆயிட்டு நான் அண்ணன் பேச்ச கேட்க மாட்டேன், ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் போவேன்னா அது குடும்பமா? ஒரு குடும்பத்துல ஒரு ஆணவங்க கூட தலை நிமிர்ந்து நடக்கணும்னா பெண்ணு தலை குனிஞ்சு நடக்கணும். எப்ப பெண்ணு நான் தான் ஆளுன்னு தலை நிமிர்றாலும் அப்பவே ஆண்களுக்கு தலை தொங்கி போயிடும். உங்களுக்கு தலை தொங்காம இருக்கணும்னா நாங்க தான் போயிடும். புரியுதா? இப்ப இல்ல, நான் இன்னொருத்த வீட்டுக்கு போற வரைக்கும் அண்ணன் சொல்றதான் கேட்பேன். நீ யாரியா? நீங்க யார்? நீங்க அந்த சொன்னாங்க. அந்த மாட்டீங்க. உங்களுக்கு தேவை மான்குட்டி. மான்குட்டிக்கு பல வகைகள் இருக்குல்ல. பல வச்சு பிடிச்சிக்கலாம், சிலை வைத்து பிடிச்சிக்கலாம், கண்ணி வைத்து பிடிக்கலாம், கணை தொடுத்து பிடிக்கலாம். கையில ஆயத்தை சும்மா பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா வெட்டியா? இதெல்லாம் அடிக்காண்டி தானே. கையால பிடிச்சிருக்காங்க. பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? யார் பிடிச்சது? சாதாரண மனுஷன் இருக்கான். சமீபத்தில் ஒரு 3 மாதத்துக்கு முன்ன நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துல வாடிப்பட்டின்னு ஊரு, அதுல ஒரு காவல்துறை அதிகாரி வனத்துறை சார்ந்தவர்